அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது இந்த சைடு இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பழமான ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் இது கூடவே நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக இதில் மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அப்படியே இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி அடுத்ததாக இதில் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம்ல அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடுங்க. இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இனி நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி மீனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம். இனி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழிஞ்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தளதளன்னு கொதித்து வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இனி அடுத்ததாக இதில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மீனும் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், மீனெல்லாம் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல வாசனையான சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க. புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த குழம்பு டக்குன்னு வச்சிடலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.